பொதுவாகவே ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்ட். அது வந்துச்சு அப்படின்னா ஒரு ஏரியா என்னென்ன டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா பெட்டர் ரோடு கிடைக்கும், ட்ரைனேஜ் கிடைக்கும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி கிடைக்கும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும், ஸ்மார்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் 11 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்க்ளூடிங் திருநெல்வேலியும் மதுரையும் அடங்குது. பொதுவாக ஸ்மார்ட் சிட்டியில் என்ன வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 1000+ crores அப்படிங்கிறது பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. முதல்ல நம்ம திருநெல்வேலியில் என்னென்ன இன்ஃப்ராஸ் பெருசாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் மிக முக்கியமாக நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது திருநெல்வேலியில் வரப்போகுது. ஸோ ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு திருநெல்வேலி என்ன நகரம்னு தெரியும், அதில் ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் எல்இடி ஸ்மார்ட் லைட்டிங் சிட்டி ஃபுல்லாக வரப்போகுது. அப்போ ஒரு சிட்டியே ஒரு க்ளோரி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே திரும்பினாலும் ஃபெசிலிட்டிஸ், ரோட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் சில பியூட்டிஃபிகேஷன் ஒர்க்ஸ், ஒரு இடத்தை அழகுபடுத்துது அப்படின்னு வரப்போகுது. அது வண்ணாரப்பேட்டையிலையும் பாளையங்கோட்டையிலையும் வரப்போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நிறைய ஒய்ஃபை ஜோன்ஸ் வந்து அந்த ஏரியாஸில் கொண்டு வர போகிறாங்க, சிட்டியை பேஸ் பண்ணி ஒய்ஃபை ஜோன்ஸ். அப்போ திருநெல்வேலி மக்களாக இருக்கட்டும், இல்லை திருநெல்வேலியை குறிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இது ஒரு அருமையான நேரம். இதெல்லாம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது சிட்டி எங்கேயோ டாப் ஃபஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.